ஆக்சுவலாக எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒத்தா என்ன பார்த்தாலும் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. அம்மா வெள்ளை சட்டை தாம்மா போட்டு வந்திருக்கேன். அம்மா நான் ஒன்றும் இன்டர்வியூ போல, புரியுதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் சொல்லி. நீங்க சொன்னதுனால தான் வந்தேன். 5 டிஜிட் சேலரி, ஹைஃபை லைஃப், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பிடிக்காத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாதுமா. நீ அவங்க அம்மா கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா நான் சொல். அம்மா தான் ஃபோனில் எனக்கு எவ்வளவோ பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆனால் அம்மா இந்த அளவுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. உங்களை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒத்தா என்ன பார்த்தாலும் தெரியுதா? ஏய், உனக்கு வேற மாதிரி பொண்ணு வேணும்னா உங்க அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு என்னோட டைமும் எங்க அம்மாவோட டைமும் வேஸ்ட் பண்ற? எனக்கு புரியல நீ என்ன சொல்றீங்கன்னு. என்னடா இது? என்னது? என்னது? அது வந்து இது உன் கார் இல்ல, உன் ஃப்ரெண்டோட காருன்னு சொல்லி உருட்ட போறியா? சி, கொஞ்சம் கூட வெக்கம்ல. சி, ஒரு நிமிஷம். அதுக்கு இதுதான் ரீசன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் நைட் ஷோ படம் பார்த்து முடிச்சுட்டு பைக்கில் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்ப நடு ரோட்டில் ஒரு பொண்ணு 1 மணிக்கு மெடிக்கல் ஷாப்லேருந்து பேடு வாங்கிட்டு கையில் பயந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு நடந்து. நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கையில் ஜாம் வேணுமான்னு சொல்லி கலாச்சோம். அந்த பொண்ணு அழுதுட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த செகண்ட் பைக் ஒரு கல்லில் இடிச்சு கீழே விழுந்து எனக்கு கையில் அடிபட்டு ரத்தம் நிற்காம போய்கிட்டு இருக்கு. என் கூட வந்த ஃப்ரெண்டு பயந்துட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி வந்து அது கையில் வச்சிருந்த பேடிலேருந்து ஒரு பேட் எடுத்து எனக்கு ஒட்டி விட்டுச்சு கையில். எனக்கு மயக்கம். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அழுதுகிட்டே எனக்காக பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என் காதில் கேட்டதெல்லாம் ஒரே பேர் தான், அனன்யா. விடிஞ்சு பார்க்குறப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கிடக்கேன். கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமேல் டாக்டர் சொன்னார், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லேட்டாக வந்திருந்தாலும் என் கையை. பட் இன்னொரு ஒருத்தர் சொன்னார், அந்த கடவுள் தான் காப்பாற்றிருக்காருன்னு. எனக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு தான் கடவுள்னு. அதுக்கும் இதை காரில் வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நான் நேரில் பார்த்தா இது அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவள் காலை தொட்டு நான் மன்னிப்பு கேட்பேன். அவள்கிட்ட சொன்னியா? நானும் எவ்வளவோ தேடினேன். பட் நோ. தென் அம்மா தான் காலில். நான் போய்ட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அம்மா அந்த திட்டுறாங்க, ஏதோ நான் தான் அவங்கள வேணான்னு சொன்ன மாதிரி. இட்ஸ் ஓகே. நான் உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்? ஓகே, ஷூர். பை. அனன்யா, அனன்யா. அன்னைக்கு என்னை காப்பாத்துனது நீதானே? நில்லு. ஃபர்ஸ்ட் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இப்போது சொல்கிறேன் கேளடி, வாழ்க்கை முழுவதும் உன் சேவகன் நானடி. உன் கையை